Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆரி ஒர்க்கில் நீங்கள் எல்லாமே நல்லா பாசி இதெல்லாம் நல்லா நீங்கள் பழகி முடிச்சிட்டிங்க. பீடு ஒர்க்கு, அப்புறம் ஜமிக்கி ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே நல்லா நீங்கள் படிச்சிட்டிங்க. உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு நம்ம ப்ளவுஸில் போட ஆரம்பிக்கணும். ப்ளவுஸில் போடும்போது நான் இதுக்கு முந்தின வீடியோவில் கழுத்து வரைஞ்சி அதில் 2 லைன் போட்டு அந்த இதில் போடணும் எப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கழுத்து இருக்குன்னா அந்த இதில் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு 2 லைன் நீங்கள் போடணும். 2 லைன் போட்டால் தான் அந்த தையல் நீங்கள் அதை ஒட்டி வெட்டி தைக்கும்போது பெரட்டும்போது கரெக்டாக அந்த வெட்டுற இடத்துக்கு பக்கத்தில் இது கொஞ்சம் தள்ளி வரும்போது அந்த தையல் விழுகும்போது அந்த பாசி அடிப்படாது. இதுக்கு தைக்கிறதும் நல்லா பார்த்து தான் தைக்கணும். மிஷினில் அந்த ஊசியை தூக்கி விட்டு ஒரு மாதிரி போடணும். அப்புறம் இப்போ இந்த 2 லைன் அடுத்து நீங்கள் பீடு ஒர்க் பண்ணுறீங்க. பீடு ஒர்க்கில் இந்த மாதிரி பாருங்கள், அந்த எண்டெல்லாம் கரெக்டாக எண்டு நாட்டு போட்டு முடிக்கணும். அப்புறம் சுற்றி இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் ஒட்டிட்டு, இந்த ஸ்டோனெல்லாம் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கு பிறகு சுற்றி நீங்கள் குட்டி குட்டி பீடு ஒர்க்கு பண்ணணும். இதுலெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் போடணுன்னா முதல்ல அந்த லைன் போட்டு முடித்த பிறகு இந்த ரவுண்டாக ஒரு பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து வரைஞ்சி வச்சுக்கிடணும். முதல்ல ஒயிட் பென்சில் வச்சு வரையலாம், இல்லை நீங்கள் கார்பன் ஷீட்டு வச்சு வரையணுன்னாலும் கார்பன் ஷீட்டு வச்சு வரைஞ்சிக்கலாம். அதெல்லாம் அந்த வரைகிறதுல தனியாக நீங்கள் நல்லா அதை பழகிக்கிடணும். அந்த டிசைன்ஸை கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அந்த கழுத்தெல்லாம் முடித்த பிறகு அந்த டிசைனை போடுறீங்க. அப்புறம் ஸ்டோனை ஒட்டிடுறீங்க. ஒட்டினா பிறகு ஸ்டோனை சுற்றி பாசியும் போடுற மாதிரி இருக்கும். இப்படி போடும்போது அது கொஞ்சம் ஹை லுக்காக தெரியும் பார்க்குறதுக்கு. நீங்கள் நார்மலாக 2 செயின் 3 செயின் போட்டும் போடலாம். இப்போ இதில் இதே டிசைனை நீங்கள் முன் கழுத்தில் வரையணும். அப்போ எப்படி வரையணுன்னா, உங்களுக்கு அந்த முன் கழுத்து எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல இதே மாதிரி தான் அந்த ஓரத்தை மட்டும் வரைஞ்சி அவங்க டெய்லர் கொடுத்துட்டாங்கன்னா அதே இடத்துல இன்னொரு லைன் அது பக்கத்தில் ஒரு லைன் போட்டு வச்சுட்டு அந்த லைனுக்கு மேலே நீங்கள் அங்கே என்ன போட்டிங்களோ அதை மட்டும் இங்கே போட்டால் போதும். இப்போ முதுகில் ரொம்ப அதிகமாக போட்டால் அந்த மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தபடி நீங்கள் முன்னாடி போட்டுக்கலாம். இப்போ இதிலெல்லாம் இப்போ ஏற்கனவே நீங்கள் அந்த ரவுண்டை போட்டு முடிச்சுட்டு நடுவில் ஒரு பூ மாதிரி புட்டா போட வேண்டியது இருக்குது. அப்படி புட்டா போடும்போது அந்த நடுவில் மார்க் பண்ணிக்கிட்டு, இப்போ இந்த இது வருது பார்த்திங்களா, இதில் மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்கள் அதை போடணும். போட்டிங்கன்னா அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒரு இதை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா முதுகில் மட்டும் இப்போ ஃபினிஷிங் நல்லா ஓரளவுக்கு இந்த இதெல்லாம் முடிச்சிருக்கோம். இன்னும் புட்டா முடிக்கலை. புட்டா ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா நீங்கள் அந்த டிசைன்ஸை செலக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. கொஞ்சம் இப்போ
மிரர் ஒர்க்கு இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு எது தெரியுமோ அதை அங்கங்கே போடலாம். இப்போ இதே ப்ளவுஸில் வந்து முதுகில் புட்டா மாதிரி வச்சும் போடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறது மட்டும்தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த தான். அதாவது இப்போ 2 வருஷம் செயின் முடிச்சுட்டு அடுத்து பாசியை போடுறோம். இதில் இப்படி ஆரம்பிக்கிறது தான். கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த வரிசையாக நம்ம போடும்போது அது அடர்த்தியாக ஃபில் பண்ணி வரும் உங்களுக்கு. அவ்வளோ போடணுன்னா போட்டுக்கலாம். இல்லை வேண்டாம், எனக்கு இதில் ஒரு 3 பாசி வரிசை மட்டும் போட்டால் போதும், போட்டுட்டு நான் கீழே கொஞ்சம் புட்டா மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இது வந்து கிராண்டு லுக்காக இருக்கணும்னா இந்த அளவு இத்தனை வருஷம். இதில் வந்து கிட்டத்தட்ட மேலே மட்டும் ஸ்டோன் வச்சு போட்டிருக்கோம். பீடு வந்து 4 வருஷம் 5 வருஷம் போட்டிருக்கோம். மொத்தத்தில் 7 வருஷத்துக்கு மேலே அதில் மேலே போட்டிருக்கோம். அதனால் அது நல்லா திக்காக நல்லா தூரத்துலேருந்து பார்த்தாலும் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். இது பூராமே ஃப்ரண்ட்டு பீஸு. அடுத்து வந்து கைப்பீஸ் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், கைப்பீஸ் போடும்போது நான் சொன்ன மாதிரி தான். கைப்பீஸோட ஓரத்தில் ஒரு லைனிங் துணி மாதிரி இருக்கிறத அட்டாச் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃப்ரேமில் வந்து அந்த கைப்பீஸ் ஃபுல்லாக நமக்கு நல்லா கிடைக்கிற மாதிரி நமக்கு போட முடியும் பெரிய ஃப்ரேமில். இப்போ வந்து நம்ம இதை சேர்த்து தச்சுட்டு பெரிய ஃப்ரேமில் மாட்டிட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த கைப்பகுதியோட. இப்போ இதில் ஜருகை கிடையாது, ப்ளைனாக இருக்குது. இது ஜருகை இருந்துச்சுன்னா நீங்கள் ஜருகையில் ஓரத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸு, பேக் பீஸு, கை பீஸு ஒரே இதில் இப்படி தான் இருக்கும். சட்டை துணி முடித்த பிறகு இதில் பார்த்தீங்கன்னா முதுகுலையெல்லாம் அந்த புட்டா இப்போ போட்டாச்சு. முதல்ல புட்டா போடாமல் இருந்தோம், இப்போ புட்டா போட்டாச்சு. இது பார்க்குறதுக்கே எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த புட்டானா பாருங்கள், அந்த கழுத்தில் வச்சோம் இல்லையா, அதே தான். அதை வச்சு அதை சுற்றி குட்டி பீடு வச்சு போட்டிருக்கோம். நம்ம வந்து அந்த செலக்ட் பண்ணிக்கணும் எந்தெந்த இடத்துல எப்படி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இது கையில் வந்து நடுவில் மட்டும் ஒரு பெரிய டாலர் சைஸுக்கு ஒன்று போட்டு அடுத்து பீடு ஒர்க்கு பண்ணியிருக்கோம். இது எல்லாமே தைக்கிறது இது கிடையாது. தச்சு முடிச்சுட்டு அந்த அட்டாச் பண்ண துணிகளெல்லாம் தனியாக பிரித்து எடுக்கணும். எடுத்துட்டு அடுத்து எப்பயும் போல் லைனிங் துணி கொடுத்து தைக்கணும். லைனிங் துணி கொடுத்துட்டு கழுத்தில் நம்ம தைக்கும்போது ரொம்ப பாசி அடிபடாமல் தைக்கணும்.